வன்னியர்கள் அந்த வாக்கு பொறுத்தவரை அன்புமணியும் சாதாரணமாக இடம் போடல, அவரையும் இப்படி தான் பார்க்குறாங்க. அதாவது 2 கண்ணா அது பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. இப்போ ராமதாஸ் ஐயாவும் சரி, அன்புமணியும் சரி 2 கண்ணா தான் பார்க்குறாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வாக்கு வங்கின்னு பிரியும் போது எந்த பக்கம் போகிறதுன்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குல்ல. சந்தேகம் இருக்குது. ஆனால் இந்த இதில் பாருங்கள், திமுகவும் வன்னியர் ஓட்டு வங்கி வச்சுருக்கு, அதிமுகவும் வன்னியர் ஓட்டு வங்கி வச்சுருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பிளவு தானே படுது. இல்லை, இப்போ பலவீனம் தான். அது பாமகவுக்கு பலவீனம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட கொஞ்சம் கூடுதலான வாக்குகளை வந்து மருத்துவர் தான் வாங்குவார். அந்த இடஒதுக்கீட்டு போகிறோம்ல, நம்ம அந்த 27% இடஒதுக்கீடு இருந்தது பாருங்கள், அது அப்படி நம்ம பார்த்துட முடியாது. அது பெரிய தியாகத்தின் மேலே அவருடைய அந்த போராட்டம் தான். அது அந்த வன்னியர் மக்கள் எனக்கு எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கு. கடந்த கால வரலாறு வந்து வேறு யாருமே செய்யாத ஒரு போராட்டம். இடஒதுக்கீடு வாங்கினதுன்றது இவர் தான், மருத்துவர் தான், ராமதாஸ் அவர்கள் தான். அதனால் அந்த மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. அதெல்லாம் கூடுதலாகவே நீங்கள் தேர்தல் ஒன்றா நெருங்கும் போதெல்லாம் அவருடைய அனுதாபன்றது ஒன்று வரும். இல்லை, சில பேர் வந்து வயசாகிடுச்சு, பையனுக்கு விட்டுட்டு ஒதுங்கி போகணும் அப்படின்ற ஒரு பார்வையில் பார்க்குறாங்களா? அதை எப்படி பார்க்குறது? இல்லை, அது அவரோட இருக்கிறவங்க கட்டமைக்கிற ஒரு பிம்பம் அது. ஆனால் இயல்பாகவே நீங்கள் வன்னியர் ஓட்டு வந்து மருத்துவர் பெரியவருக்கு தான் இருக்குது.